Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ இந்த வீடியோல தனி மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கறதாங்க தெரிஞ்சுக்க போறோம். தனி மிளகாய் தூள் கலர்ஃபுல்லா வரணும்னா மிளகாய் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும், இத நீண்ட நாட்களுக்கு கெடாம எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது போல தனி மிளகாய் தூள் அரைச்சி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தேவைக்கு கிரேவி, குழம்பு வகைகள் இப்படி எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஊறுகாய்க்கு வேணும்னாலுமே இதை அவசரத்துக்கு எடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஆனால் ஊறுகாய்க்கு பயன்படுத்த போறீங்க அப்படின்னா இது போல் நைஸாக அரைக்காம கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இது போல் கலர்ஃபுல்லாக வரணும்னா மிளகாய் நல்ல புது மிளகாயாக இருக்கணும். நம்ம வாங்குற மிளகாய் புது மிளகாயாக இருந்ததுன்னா நம்மளோட மிளகாய் தூள் இது போல் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கிரேவிக்கு நீங்கள் வேறு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு நீல மிளகாய், குண்டு மிளகாய் இப்படி எது வேணாலுமே வாங்கிக்கலாம். ஆனால் அந்த மிளகாய் நல்லா புது மிளகாவாக இருந்ததுன்னா தூள் நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். சில சமயம் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அந்த மிளகாய் வாங்கிக்கோங்க. வாங்குகிற மிளகாயை வெயிலில் நல்லா காய வச்சிடணும். வெயிலில் காஞ்ச பிறகு நம்ம மிளகாயை எடுத்து உடைச்சா அப்படியே உடையணும். எப்படி ஒரு முறுக்கு எடுத்து உடைச்சா உடையுமோ அது போல் மிளகாய் உடையணும். அது போல் காய வச்சுட்டு அவசியம் அதில் இருக்க காம்பை எடுத்துருங்க. பொதுவாக காம்போடையே சேர்த்து நிறைய பேர் அரைப்பாங்க. அந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. காம்பை எடுத்துட்டு தான் நம்ம அரைக்கிறதுக்கு கொடுக்கணும். காம்பை ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பை எடுத்திங்கன்னா தான் இந்த அளவு கலர் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காம்பில் சில ஃபங்கஸ்லாம் இருந்ததுன்னா உங்களோட மிளகாய் தூள் சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசியமாக காம்பை எடுத்துருங்க. அதே போல் இதில் காஷ்மீரி மிளகாய் சேர்த்தும் நீங்கள் அரைக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும். காஷ்மீரி மிளகாய் விலை அதிகம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இதே மிளகாயிலேயே நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். புது மிளகாயாக இருந்ததுன்னா அந்த மிளகாய் தூள் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக தான் நமக்கு வரும். நல்ல கோடை வெயிலாக இருந்ததுன்னா மிளகாய் 2 நாட்களுக்கு காயணும். சாதாரண வெயிலாக இருந்ததுன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 நாளோ இல்லை 4 நாளோ காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு தான் இந்த மிளகாயை மில்லில் கொடுத்து அரைக்கணும். அப்படி மில்லில் கொடுத்து அரைக்கும் பொழுது ஏற்கனவே மிளகாய் தூள் அரைச்சிருந்தா அப்போ அரைங்க. அதாவது மஞ்சத்தூள் அரைச்சிருந்தாலோ தனியாத்தூள் அரைச்சிருந்தாலோ நீங்கள் அரைக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட மிளகாய் தூளோட கலர் குறைஞ்சிடும். தனி மிளகாய் தூள் ஒன்று அரைச்சிருக்கணும். அப்படிலாம் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருந்தாங்கனாலும் பரவாயில்ல. அதற்கு அடுத்தது உங்களோட மிளகாயை கொடுத்து நீங்கள் அரைக்க சொன்னீங்கன்னா உங்களோட மிளகாய் தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அரைச்ச உடனேயே மில்லிலேயே ஆற வச்சு தருவாங்க. அது போல் நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இல்லை அங்கே ஆற வைக்கலன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சுருங்க. மிளகாய் தூளை ஆற வைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர், பிளாஸ்டிக் கவர், கேலண்டர் பேப்பர் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தாதீங்க. தட்டில் நல்லா கொட்டி கலந்து விட்டு ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பேப்பர், கவர் இதிலெலாம் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா அதில் இருக்க கெமிக்கல் உங்களோட மிளகாய் தூளில் கலக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிளகாயோட கலரை அந்த பேப்பர் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் கலரும் டல்லாகிடும். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு மிளகாய் தூளை நல்லா ஆற விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மிளகாய் தூள் எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் காஷ்மீரி மிளகாய் கூட நான் சேர்க்கவே இல்லை. வெறுமனே இந்த சாதாரணமாக நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய நீல மிளகாயில் தான் அரைச்சிருக்கேன். அதே போல் மில்லில் அரைக்கும் பொழுது இந்த விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். தொடர்ந்து அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தது, நிறைய முறை அரைச்சிருக்காங்க, அப்போ மிஷின் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னும் போது அந்த சூடான மிஷினில் நீங்கள் அரைச்சிங்கனாலும் உங்களோட மிளகாய் தூள் கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அரைக்கிறவங்க கிட்ட சொல்லி மிஷின் ஓரளவு சூடு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் இந்த மிளகாயை கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இது போல் அரைச்சி வாங்கி நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வருஷ கணக்கில் இந்த தூள் அந்த கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவீங்க, வீட்டில் குறைவான பேர் தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/2 கிலோ அரைச்சிட்டிங்கனாலே அது உங்களுக்கு 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் வரும். அப்படி இருக்கிறவங்க ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட்டிங்கன்னா இந்த மிளகாய் தூள் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும்.
நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று அது கண்ணாடி பாட்டிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் டப்பாக்களாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம். சில குவாலிட்டி இல்லாத பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்ததுன்னா அதுலேயும் இந்த மிளகாய் தூளோட கலர் பிடிச்சிக்கும். மஞ்சள் தூள் போட்டு வைக்கும்பொழுது எப்படி பிடிச்சிக்குதோ அதே மாதிரி இதுவும் பிடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மிளகாய் தூள் கலர் மாறாமல் நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மிளகாய் தூளை பயன்படுத்தி நீங்கள் எல்லா கிரேவியுமே சமைச்சிக்கலாம், குழம்பு வகைகள் எல்லாமே சமைச்சிக்கலாம், பிரியாணிக்கு பயன்படுத்தலாம், ஊறுகாவும் தாளிச்சிக்கலாம். இது போல் மசாலா பொடி வகைகளும் விதவிதமான சமையலும் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.